என்னதான்டா யோசிச்சுட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே தான்டா இருக்க. உன் மைண்ட்ல அப்படி என்னதான் ஓடுதுன்னே தெரியல. இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளா நீங்க? உங்க மைண்ட் எப்பயுமே ஆக்குபைடாவே இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எதர் பாஸ்ட்டை பத்தியோ அல்லது ஃபியூச்சரை பத்தியோ நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான புக் தான் டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். ஜோசப் நியூகனோடது. திங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்ல சஃபரிங் அப்படிங்கிற விஷயமே இல்லாம போயிடும், சுத்தமா இருக்காது, பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த புக்கோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? சக்சஸ், ஃபெயிலியர், ஹாப்பினஸ், சாரோ, ஹெல்த், டிசீஸ், இது ரெண்டும் இருந்தா தான் லைஃபே. இது ரெண்டும் கடந்து வராத மனுஷங்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனா இந்த டைம் நம்ம இந்த இந்த ஹாப்பினஸ், இந்த சக்சஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம கன்சியூம் பண்ற டைம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படின்னா இப்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் நடந்துருச்சு, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஒரு ஹியூமன் லாஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதோடைய வலி, பெயின் வந்து அன்அவாய்டபிள் தான். ஆனா அதுக்குண்டான அந்த சஃபரிங் இருக்குல்ல, அது வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறாரு. ஸோ புத்தா எப்படி சொல்றாங்க அப்படின்னா பெயின் இஸ் அன்அவாய்டபிள், சஃபரிங் இஸ் நாட் ஆப்ஷனல் அப்படிங்கிறாரு. ஸோ இது எப்படி என்ன கான்செப்ட்ல வருது அப்படின்னா இந்த பெயினுக்கு நீ காட்டுற ரியாக்ஷன் தான் இந்த சஃபரிங் அப்படிங்கிறாரு. இந்த சஃபரிங் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆமா இது நடந்துருச்சு, இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பெயின் அப்படிங்கிறது. இதை விட்டுட்டு தென் மூவ் ஆன், கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு இது ஏன் நமக்கு நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே, ஏன் லைஃப் இப்படி இருக்கு, என்னோட லைஃப் மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு மாதிரி சோகமாவே இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம அதுக்கு அந்த பெயினுக்கு காட்டுறோம் இல்லைங்களா ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தான் இந்த சஃபரிங்க்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, இந்த சஃபரிங் இருக்கு, இந்த சஃபரிங் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மெயினான ஒரே ஒரு விஷயம் திங்கிங். திங்கிங்கை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சஃபரிங் கம்மியாயிரும். அப்ப அந்த திங்கிங்கை கம்மி பண்றதுக்கு என்னதான் வழி? திங்கிங்கை பத்தி பேசணும் அப்படின்னா தாட்ஸை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. எண்ணங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்ப தாட்ஸ்ங்கிறது வேற, ரியாலிட்டிங்கிறது வேறையா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ன மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஒன்று சொல்லலாம். இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ஒரு காஃபி ஷாப்ல ஒரு பர்சன் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பர்சன், ரெண்டு பேர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அங்க சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டு அங்க பக்கத்துல ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, காஃபி மேக் பண்ற விதம், குழந்தை விளையாடுறது, இது எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தன்னுடைய காஃபியையும் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சூப்பரா குடிச்சிட்டு இருக்காரு. என்னமோ ஒரு பிறந்ததே இந்த காஃபி குடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு, சிப் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதே பர்சன் பி பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மீட்டிங் என்ன நடக்குமோ, பாஸ் என்ன கேட்பாங்களோ, இந்த பிசினஸ் டீல் எப்படி போகுமோ, இப்ப வீட்டுல போனா 1008 பிரச்சனை, அதை வேற யோசிக்கணும், இஎம்ஐ கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படின்ட்டு பல பிரச்சனைகளை வந்து மண்டையில போட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த காஃபியில உள்ள எக்ஸ்பீரியன்ஸை அவர் கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவார். ஸோ த ரியாலிட்டி இஸ் காஃபி குடிக்கிறது தான். ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த திங்கிங் பாத்தீங்க அப்படின்னா இவர் அந்த பிரசன்ட்ல இல்லாம வேற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா பிசிக்கலி பிரசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் எல்லா சஃபரிங்க்கும் காரணம், அதுதான் திங்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த திங்கிங்னால தான் இந்த சஃபரிங் அப்படிங்கிறது வருது. இந்த திங்கிங்கை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரியாலிட்டியில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதோ அதை நம்ம என்னால என்ஜாய் பண்ண முடியும்ல. அப்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இந்த திங்கிங்கை கம்மி பண்றதுக்கு என்ன வழி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு சண்டே ஈவினிங் வந்து உங்க ஃபேமிலியோட உட்காந்து நீங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் உட்காந்து ஒரு காமெடி ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. பட் நீங்க அந்த மொமெண்ட்ல இல்லாம வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பினஸை நீங்க லூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த ரியாலிட்டி அப்படிங்கறத நீங்க கம்ப்ளீட்டா மிஸ் பண்றீங்க. இப்ப இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன் த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை தான் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரியாலிட்டியை மிஸ் பண்ணிட்டு நீங்க திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, இந்த சஃபரிங் வருதுல, அதுக்கு தான் திங்கிங் அப்படிங்கிறது. ஸோ த தாட் வெர்சஸ் திங்கிங். இந்த தாட் வெர்சஸ் திங்கிங்க்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நேச்சுரல் ஸ்டேட்லயே நம்ம அணுகுறோம் அப்படிங்கும் போது அது ஹாப்பினஸை தான் கொடுக்கும். அந்த அந்த பிசினஸ் அல்லது அந்த ஒரு ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா தான் போய் முடியும். பட் இதே இது ஒரு திங்கிங் பேட்டர்ன்ல நம்ம போய் யோசிக்கிறோம், திங்கிங்லயே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மொமெண்டம் வந்து நீ லூஸ் பண்ணிடுவா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எல்லாமே போயிடும், உனக்கு சஃபரிங் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இது பேபிஸ் பாத்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன் பாத்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு ரியாக்ஷன், அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ போய் அப்படியே ஒரு கிச்சனுக்குள்ள போய் ஒரு பாத்திரத்தை இறக்கி போடுறது, அது ஏதாச்சும் ஒரு தட்டி விடுறது, ஏதாச்சும் ஒன்று கொட்டி விட்டுட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறது, யாரு என்னன்னே தெரியாம அவங்க பின்னாடி அப்படியே போறது, அவங்களை தூக்க சொல்றது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனா அவங்களை தூக்கணும், அவங்க மடியில உட்காரணும் அப்படின்னு நினைக்கும். அது சந்தோஷமா ஃபீல் பண்ணும். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த அங்கிள்கிட்ட போகாத, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்காத, அதை சாப்பிடக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை பண்ணவே கூடாது, இதெல்லாம் நீ ஏன் பண்ற, அங்க உட்காராத, இப்படி நம்ம 1008 விஷயங்கள் சொல்ல 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 அந்த குழந்தையோட மைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த தடவை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போது, ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்களே, இதை தொடக்கூடாது நாங்களே, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாங்களே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ இந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திங்கிங் அப்படிங்கிற விஷயமே இல்லை, வெறும் தாட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த குழந்தைகிட்ட. அப்ப அந்த தாட்ஸோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட்ல இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ திங்கிங் அப்படின்னு வரும்போது ஒரு பயம், ஒரு ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கலாம். உசைன் போல்ட் கிட்டயோ அல்லது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்டையோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஓடிட்டு இருக்கும் போது என்ன யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நான் திங்கிங் பேட்டர்ன், நான் திங்கிங் ஒரு மோட்ல தான் இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க போய் ஓடிட்டு இருக்கும்போது, உசைன் போல்ட் ஓடிட்டு இருக்கும்போது, நாளைக்கு நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா, எனக்கு இந்த கப்பு கிடைக்குமா கிடைக்காதா, மெடல் இருக்குமா இருக்காதா, என்னோட ஃபேம் கரைஞ்சிருமோ, இல்ல நான் என்னோட போட்டோலாம் நியூஸ் மேகசின்ஸ்லயோ எதுலையுமே வராதோ, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தாரு அப்படின்னா ஓடுறதுல அவரோட ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது. அந்த பிரசன்ட்ல அவர் இருந்திருக்கவே மாட்டாரு. அந்த நான் திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கும்போதுதான், இந்த நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கும்போதுதான் ஒரு பர்சன் என்டையர் ஹியூமன் பீயிங்கும் தன்னோட எக்ஸலன்ஸ்ல பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சக்சஸ் ரிசர்ச் எல்லாமே, ஸ்டடில இருந்து ரிசர்ச் வந்து எல்லாமே சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ஸ்டேட்ல தான் நீங்க இருக்கணும். அந்த நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் தாட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும், திங்கிங்கிறது உங்களுக்கு கம்மியாகும். அந்த நேச்சுரல் ஸ்டேட்ல இல்லாம நீங்க திங்கிங் மோட்ல போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் கம்மியாயிரும், சஃபரிங் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, திங்கிங்னாலதான் இந்த சஃபரிங் வருது அப்படிங்கிற, இந்த சஃபரிங்க்கு மெயின் காரணமே இந்த திங்கிங் அப்படின்னு சொல்றேன். நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போறேன், நான் ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணணும்? நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டா என் லைஃப் எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். நான் நெகட்டிவா திங்க் பண்றதுனால சஃபரிங் வருது, ஸோ நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இந்த திங்கிங்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறாரு. நீங்க எவ்வளோக்கு அதிகமா திங்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெகட்டிவ் அந்த அமௌண்ட் ஆஃப் திங்கிங்கை நீங்க கம்மி பண்ணா தான் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. சிம்பிளான கான்செப்ட் ஒன்னே சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் திங்கிங், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களை கண்ணை மூடிட்டு உங்களோட ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த மந்த்ல உங்களோட ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். சும்மா நீங்க கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன், ஒரு அமௌண்ட் வந்து டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள வந்துடும். இப்போ அதே இது அந்த அமௌண்ட் இன்ட்டு மல்டிப்ளைஸ் இன்ட்டு 5 times அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் சொல்றேன், அதே நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு அமௌண்ட் இன்ட்டு மல்டிப்ளைஸ் இன்ட்டு 5 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் மணி இந்த மந்த்ல நீங்க சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு இல்லையா, அதுதான் தாட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் பாசிட்டிவ் எமோஷன்ஸுக்கு வழிவகுக்கக்கூடியது. இப்போ இது செகண்ட் இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுத்தேன் இல்லை, இன்ட்டு மல்டிப்ளைஸ் இன்ட்டு 5 அப்படிங்கும் போது அது நிறைய பேருக்கு எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, மல்டிப்ளை இன்ட்டு 5வா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 1 கோடி அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சு வச்சிருக்கீங்க. இப்போ மல்டிப்ளை இன்ட்டு 5 அப்படிங்கும்போது 5 கோடியா சம்பாதிப்போமா, டவுட்டு தானே, ஃபர்ஸ்ட் எப்படி இப்படிங்கிற இந்த எப்படி, டவுட்டு, இதெல்லாம் தான், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸுக்குள்ள, திங்கிங்குள்ள போடுறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் தான் திங்கிங் பேட்டர்னுக்குள்ளேயே நம்மளை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, எப்படி பண்ணுவோம், எப்படி சம்பாதிப்போம், சம்பாதிப்போமா அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் பேட்டர்னுக்குள்ள போயிடும். ஸோ நீங்க அந்த ப்ரெசென்ட்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, லிசன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு மைண்ட்ல நினைக்க சொன்னேன் அப்படிங்கும்போது நினைக்க வச்சது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து உட்காந்துச்சு, அதுதான் தாட்ஸ் அப்படிங்கிறது. இந்த பண்ணுவோமா, வருமா, எப்படி பண்ணுவோம், இதெல்லாம் வந்து திங்கிங் பேட்டர்னுக்குள்ள போகுது. ஸோ இந்த திங்கிங் இன்க்ரீஸ் ஆக இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் திங்கிங் பேட்டர்ன் தான் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிற. நீ யோசிக்காம இருந்து பாரு, ஆட்டோமேட்டிக்கா நீ பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவ. ஆனா நீ யோசிக்க நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப திங்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த திங்கிங்கை குறைக்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு என்னதான் வழி? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, சும்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
பி ஸ்டில், பி ஸ்டில் இந்த மொமெண்ட், பி பிரசன்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பவுல் ஆஃப் வாட்டர், ஒரு கலங்கனான ஒரு தண்ணியை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா, கொதிக்க வச்சா கிளியர் ஆயிடும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, பேசாம விட்டுரு. அந்த பவுல் ஆஃப் அந்த கலங்கின தண்ணியை பேசாம விட்டுட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட், அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகி மேல வெறும் கிளியர் வாட்டரா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதைத்தான் நம்மளுடைய மைண்ட்ல அப்படியே டைரக்டா நம்ம அனாலஜி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரேவ் ஆஃப் எமோஷன்ஸ், நம்ம ரொம்ப கோபப்படுறோம், நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க பாத்தீங்களா, ரொம்ப கோபப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் இல்லை எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வா, நீ அமைதியா இருந்துட்ட அப்படின்னாலே நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ அல்லது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ நம்ம மைண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பேசாம அமைதியா இருந்துடணும். அந்த ப்ராப்ளத்தை பத்தி திருப்பி கிளற 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 கிளறதான் திருப்பி நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான் வரும். திருப்பி நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒழிய சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. பட் இதே இது வந்து எதுவுமே பண்ணாம பேசாம அமைதியா இருந்துட்டு அல்லது வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு திங்கிங்ல நீங்க இப்போ உள்ள ப்ரெசன்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, இப்போ திங்கிங்கை நம்ம கம்மி பண்ணியாச்சு, நம்மளுக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருக்கு, அப்போ திங்கிங் சுத்தமா நம்ம எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ திங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நான் என்னுடைய கோல் என்ன ஆகுறது, என்னுடைய ட்ரீம் என்ன ஆகுறது, என்னுடைய ஆம்பிஷன் என்ன ஆகுறது, நான் அதுக்காக தானே லைஃப்ல இவ்வளவு போராடிட்டு இருக்கேன், இவ்வளவு நான் எல்லாமே பில்ட் பண்றதே அந்த ஒரு கோல் ஆம்பிஷனுக்காக தானே அப்படின்னு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள கண்டிப்பா ஒன்று வரும். இப்போ அது என்ன அப்படின்னா, கோலுங்கிறதே ரெண்டா பிரிக்கிறாங்க. கோல் வந்து இன்ஸ்பிரேஷன் மூலியமா ஒன்று வருதும், டெஸ்பிரேஷன் மூலியமா ஒன்று வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தியோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்ல வந்து நம்ம என்ன என்ஹான்ஸ் பண்ணணும், அதனால 4 பேருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதனால ஒரு பிஸ்னஸ், அதனால ஒரு சர்வீஸ் வந்து நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கோல் வந்து இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வருது. இப்போ ஒரு டிசைனிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கு, அல்லது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க இருக்கீங்க, மேக்கப் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அந்த மேக்கப் அல்லது அந்த டிசைனிங் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வர கோல். இது டெஸ்பிரேஷன்ல இருந்து வர கோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இவனை விட நான் முன்னேறி காட்டுறேன் பார், இவனை விட நான் அதிகமா பணம் சம்பாதிக்கணும், இவனை விட நான் கார் அதிகமா வாங்கணும், இவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வர கோல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்பிரேஷன்ல இருந்து வர கோல். டெஸ்பிரேஷன்ல இருந்து வர கோல் எப்பயுமே ஒரு காம்படிஷன் அல்லது ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறதுல தான் போய் முடியும். ஆனா இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வர கோல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு இது உதவணும், இன்னும் நிறைய மக்கள் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அதே இங்க இந்த டெஸ்பிரேஷன்ல கோல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நீங்க கோலை ஜெயிச்சாலுமே இன்னும் 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 அவனை விட இன்னும் அவங்கள விட இன்னும் அப்படிங்கிற அந்த ஒரு லேக்னஸ் வந்து உருவாயிட்டே இருக்கும். இங்க அபண்டன்ஸ் இருக்கு, இங்க லேக்னஸ் இருக்கு. ஸோ இந்த லேக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் போகும். அப்போ ஒரு ரன்னிங் அப்படிங்கிறதா ஒரு வழிய லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வராது. பட் இங்க அபண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறையவே இருக்கு, இன்னும் அது நிறைய பேருக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நீ என்டர் ஆயிட்டே இருப்ப. இந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு உச்ச கட்டம் தான் அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறாரு. ஸோ அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ட்னர்கிட்டயோ நம்ம ஸ்பௌஸ்டையோ காட்டுற லவ் மட்டும் கிடையாது, செல்ஃப் லவ்வும் அன்கண்டிஷனல் லவ் தான். இப்போ என்னைக்காச்சும் உங்க பார்ட்னர்கிட்டயோ உங்க ஸ்பௌஸ்டையோ ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேட்டு பாருங்களேன், என்ன ஏன் நீ லவ் பண்ற அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. முக்காவாசி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அழகா இருக்க, நிறைய சம்பாதிக்கிற, என் ஃபேமிலியை பாத்துக்கிற, நம்மளோட கிட்ஸை நீ நல்லா பாத்துக்கிற, என் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிற, இந்த சொசைட்டில உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்ம ஃபேமிலி சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம ஃபேமிலியை பார்த்து இந்த சொசைட்டி பெருமைப்படுது, இதெல்லாம் தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் தான் லவ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெரியல, பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லவ் பண்ற அப்படின்னா அதுக்கு காரணமே கிடையாது, அதுக்கு ஒரு ரீசனே சொல்ல முடியாது அவங்களால. பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்றாங்க. அது ஏன், என்ன காரணம் அப்படின்னா அபண்டன்ஸ். ஸோ நான் என்ன நானே அதிகமா லவ் பண்றேன், எனக்குள்ளேயே இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ஸோ அதனால அந்த லவ் வந்து உனக்கு நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ என்ன நான் செல்ஃப் லவ் அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா
காரணங்கள் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீ அழகா இருக்கேன்னு சொன்னது, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அல்லது வந்து நீ நல்லா சம்பாதிக்கிற, நிறைய ஃபேம் இருக்கு, இதனாலதான் நான் லவ் பண்றேன் அப்படிங்கும்போது அந்த அழகு கம்மியாயிருச்சுன்னா, அந்த பணம் கம்மியாயிருச்சுன்னா, அந்த ஃபேமிலி அவர் பாத்துக்கல அப்படின்னா, அவரோட ஃபேம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க லவ் பண்ணாம போயிருவீங்களா? ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையவே கிடையாது. என்னதான் உங்ககிட்ட எதுவுமே இல்லாம நீ திருப்பியும் ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். ஏன்னா இங்க லவ் அதிகமா இருக்கு, செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ நீ எதுவுமே இல்லாம திருப்பியும் ஜீரோல இருந்த அப்படின்னாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரீசன் டு லவ் யூ, பிகாஸ் ஐ எம் லவ்விங் மை செல்ஃப், ஸோ த சேம் வே ஐ எம் லவ்விங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் உச்சத்துல போய் நிற்கும். சரி, ஓகே, இது எல்லாமே ஓகே, திங்கிங் பண்ண வேணான்ட்ட அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதில் ஃபைனல் அந்த கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்க தோணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தன்னோட டெத் பெட்ல வந்து ஒரு கோட் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். அது கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னாரு அப்படின்னா, லைஃப்ல என்னுடைய 75% ஆஃப் த டைம் வந்து என்னுடைய கம்பெனிக்கே நான் ஒதுக்கிட்டேன், என் ஃபேமிலிக்கு நான் ஒதுக்கவே இல்லை. என் ஃபேமிலிகிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன், நான் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நான் எடுத்துட்டு போயிருந்திருப்பேன், அதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு டெத் பெட்ல சொல்லியிருந்திருப்பாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரும் இதே தான் சொல்லியிருந்திருப்பாரு, ஒரு படத்துல சொல்லியிருந்திருப்பாரு, இங்க நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கும், இங்க நிம்மதி இல்லை அப்படின்னா எதுவுமே சந்தோஷமா இருக்காது அப்படிம்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது பீஸுக்கு தான் நம்மளை எடுத்துட்டு போகும். ஸோ ஒன்ஸ் யூ அட்டைன் த பீஸ், நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அந்த பீஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா எல்லாமே இருந்தோம் எதுவுமே இல்லாத சமம், என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அந்த பீஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த பீஸ் அடுத்து நம்ம எங்க கொண்டு போகும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பீஸை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, இந்த நான் திங்கிங் மோட்ல பீஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தாட்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸோட அலைன் ஆயிரும். நிறைய விஷயங்கள் இதை பண்ணு அப்படிங்கிற அந்த இன்ட்யூஷன் வரும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணணும், அந்த கட் ஃபீலை பிலீவ் பண்ணிட்டு நம்ம லைஃபை ப்ரெசீவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ப்ரெசீவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஹாப்பினஸ், சக்சஸ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் இட்ஸ் அவர்ஸ். ஸோ அந்த பீஸ்க்கு உண்டான ஒரு என்டையர் கைடு தான் இந்த புக்கு. நிறைய ஸ்னிப்பெட்ஸ் கொடுத்துருக்காரு, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கோட் பண்ணியிருந்திருக்காரு, ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லாங்குவேஜ்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்டையர் புக்கவே. வெக்காபுலரிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம், ஈஸியாக நம்மளுக்கு புரியும், அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இது. கான்செப்டையும் நம்மளோட லைஃப்ல இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு புக்கு. அமேசான் லிங்க் கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணிட்டு வாங்கி படிங்க. படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லுங்க. என்ன புக் அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த புக்கு ரிவ்யூ பண்றேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன புக் ரிவ்யூ அப்படிங்கிறது டெஃபினட்டா மீட் பண்ணலாம்.